வல்லாரக்கீரையை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சும்மா சாலடாகவும் சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன் அண்ட் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு கைப்பிடி திருவண்ண தேங்காய் அண்ட் லெமன். ஸோ இந்த வல்லாரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஈவன் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதோட சேர்த்துப்போம். ஆனியன்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த திருவண்ண தேங்காய் இதையும் நம்ம சேர்த்துப்போம். இதோட நம்ம லெமன் வந்து சேர்த்துக்க போகிறோம். லெமன் வந்து இட் ஹெல்ப்ஸ் த பாடி டு அப்சார்ப் த அயன் குயிக்லி. ஸோ இதோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல அயன் அப்சார்ப்ஷன் இருக்கும். அண்ட் இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், இதை நல்லா வந்து பெசஞ்சு இது மாதிரி விட்டுக்கணும். ஸோ அந்த ஆனியன்ஸ்லாம் நல்லா அதில் இருக்க அந்த ஜூஸ் வந்து இறங்கும். இந்த தேங்காய் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடும்போது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ குவிக் அண்ட் ஈஸி அண்ட் ஹெல்தி ரெசிபி. சுட சுட சாதம் போட்டு கொஞ்சோண்டு அதில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.